டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியுடன் இன் டச். சிறந்த வேதாகம போதனையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகிற்கு கொண்டு செல்கிறோம். அடுத்ததாக தொடுதல் ஊழியங்களில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டது பற்றிய உங்கள் நம்பிக்கைகள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சிலுவையில் அறையப்படுவதை பற்றிய நம்பிக்கைகள். இப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றி நிறைய நம்பிக்கைகள் இருக்கலாம். இதை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். இந்த உரிமையை நீங்கள் பெறாவிட்டால் உங்களுக்கு நித்திய வாழ்க்கை இருக்காது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை பற்றிய உங்கள் நம்பிக்கைகள் என்பதன் அர்த்தம் என்ன? எனவே நீங்கள் விரும்பினால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியில் தாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் அவர் தெசலோனிக்கா மற்றும் பெரியா மற்றும் வேறு சில இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டார். மேலும் கொரிந்து அந்த நாளில் மிகவும் ஊழல் நிறைந்த நகரமாக இருந்தது. அதனால் அவர் கொரிந்துவுக்கு சென்றபோது அவர்களுடைய தத்துவங்களை பற்றிய எந்த விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது என்று அவர் மிக தெளிவாக சொன்னார். அவர்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பினார்கள். மேலும் அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறார் என்பதை மிக தெளிவாக கூற விரும்பினார். எனவே இந்த 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி பார்த்தால் அவர் கூறுகிறார், சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. சிலுவையில் அறையப்படுவதை பற்றி நாம் நினைக்கும் போது தேவன் மனதில் இருந்ததை பற்றி நம் அனைவருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வதே எனது நோக்கம். இது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை விட அதிகம். உண்மையில் நடந்தது என்ன நடந்தது? மேலும் இது உங்களை எவ்வாறு பாதிக்கிறது? கொரிந்தியரின் இந்த முதல் அத்தியாயத்தை ஒரு கணம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எவ்வளவு அற்புதமானது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க 2 வசனங்கள் இங்கே இருக்கின்றன. அவர் 23வது வசனத்தில் கூறுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. வழக்கமாக மக்கள் சிலுவை பற்றி நினைக்கும் போது அவர்கள் அதை கழுத்து தொங்க விடுகிறார்கள், அல்லது பிரேஸ்லெட்டில் வைத்திருப்பார்கள், அல்லது அது எங்காவது சுவரில் தொங்கவிட்டிருப்பார்கள். எனவே அவர்கள் அதை கிறிஸ்துவத்தின் சின்னமாக நினைக்கிறார்கள். அது உண்மையில் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உண்மையில் எதை பற்றியது? பவுல் தன்னை பொறுத்தவரை அது ஒரு பொருள் என்று கூறினார். மேலும் அவர் அனைத்து வகையான கருத்துக்களிலும் ஈடுபட விரும்பிய தத்துவவாதிகளின் குழுவிற்குள் நுழைந்தார். அவர் சொன்னார், நான் ஒன்றை மனதில் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு மிகவும் எளிமையான பதிலை கொடுப்பீர்கள். ஆனால் நாம் ஒரு நம்பிக்கையை பற்றி பேசும்போது நீங்கள் அதை எழுதி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் அது எதையும் பற்றிய நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையை கொண்டிருப்பது என்பது ஏதோ ஒன்று முற்றிலும் உண்மை என்று முழுமையாக நம்புவது. விளைவுகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் அதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பீர்கள். எனவே மக்கள் சிலுவையை பற்றி பேசும்போது நீங்கள் சிலுவைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பீர்களா? நீங்கள் சொல்வீர்களா, ஆம் என்று நான் நம்புகிறேன், நான் சிலுவையை நம்புகிறேன். சரி, சிலுவையை பற்றிய மிக முக்கியமான சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்காத சில. நீங்கள் சிலுவையை நம்புகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது எதை பற்றியது? கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்ன? அவர் வேறு வழியில் இறந்திருக்கலாம். ஆனால் மிகவும் தெளிவாக சிலுவையில் அவர் இறந்ததை பற்றி வேதாகமம் பேசுகிறது. எனவே நீங்கள் விரும்பினால் ஓரிரு வசனங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 பேதுரு அத்தியாயம் 1 பாருங்கள்.
1 பேதுரு 1:20 கவனியுங்கள். மேலும் நான் உங்களுக்கு பல வசனங்களை சொல்லப் போகிறேன். அவற்றை எழுதும் அளவிற்கு நீங்கள் புத்திசாலியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த 20வது வசனத்தில் பேதுரு என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். அல்லது 19 வசனத்துடன் தொடங்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஏனெனில் அவர், கவனியுங்கள், அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இப்போது நீங்கள் விரும்பினால் எபேசியர் 1 திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் சிலுவையை பற்றி பேசுகிறோம். இது எப்படி நடந்தது என்பதை பற்றி நாம் பேசுகிறோம். 4ஆம் வசனத்தில் தொடங்கி அவர் சொல்வதை கவனியுங்கள். அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அதாவது கிறிஸ்துவுக்குள், கவனியுங்கள், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தொருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இருக்கிறார். அவர் சொல்வது என்னவென்பதை கவனியுங்கள். நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பே எல்லா மனுக்குலத்தின் பாவத்திற்கும் பரிகாரம் செய்வதற்காக தேவன் தம் குமாரனின் மரணத்தை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். நம்மை படைப்பதற்கு முன்பே பாவம் செய்யப் போகிறோம் என்று தேவன் அறிந்திருந்தார். அவர் அங்கு சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே யார் காப்பாற்றப்படப் போகிறார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவனுக்கு தெரியும். யார் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்பதும் தெரியும். மனித குலம் அனைத்தையும் மீட்பதற்கான ஒரு அற்புதமான திட்டத்தை தேவன் வகுத்தார். எனவே தேவன் எதற்கும் எதிர்வினையாற்றவில்லை. அவர் அதை எப்படி சொன்னார் என்பதை கவனித்து பாருங்கள். நான் இந்த பகுதியை விரும்புகிறேன். அவர் அதை எபேசியர்களில் சொன்ன விதம் அவர் கூறுகிறார். கவனியுங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அது அவர் செய்த தேர்வு. தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நம்மை ரட்சிக்க தேர்ந்தெடுத்தார். அதனால் அவர் கூறும்போது, அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சிலுவை என்பது உங்களை காப்பாற்றுவதற்கும் என்னை காப்பாற்றுவதற்கும், எப்பொழுதும் ரட்சிக்கப்படும் ஒவ்வொரு நபரை காப்பாற்றுவதற்கும் தேவன் தனது முன்குறிக்கப்பட்ட திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை பற்றியது. அதுதான் சிலுவை பற்றியது. இது மனித குலத்தின் ரட்சிப்பை திட்டமிட்ட தேவனை பற்றியது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின் ஏதேன் தோட்டத்தில் அதை திட்டமிடவில்லை. உலகம் தோற்றுவிப்பதற்கு முன்பே அவர் அதை திட்டமிட்டார். இது 3 விஷயங்களால் ஊக்கப்படுத்தப்பட்டது. அதாவது, நான் விழுவேன் என்று தெரிந்தும் தேவன் ஏன் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை தேர்ந்தெடுத்தார்? சரி, அவருடைய முதல் நோக்கம் நம்முடைய பாவம்தான். வேதாகமம் சொல்கிறது, ஏனென்றால் நாம் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக, அதாவது நாம் அதை இழக்கிறோம். நாம் அனைவரும் பாவம் செய்தோம். நான் சந்திக்கும் சிலரை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். நான் கிறிஸ்துவன் அல்ல என்று நினைக்கும் நபர்களை சந்திக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் நம்புவதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நான் பாவத்தோடு வந்தால் உரையாடல் முடிந்துவிடும். நீங்கள் வேறு எதையாவது பற்றி பேசும் வரை நன்றாக இருக்கிறது. உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பாஸ்டர். ஆனால் நீங்கள் பாவத்தை பற்றி பேசத் தொடங்கும் போது கவனியுங்கள், தேவன் தான் சொன்னார். ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்தார்கள். அதாவது, நாம் தேவனின் சட்டத்தை மீறினோம். தேவனின் சட்டத்தை மீறிவிட்டோம். நாம் அனைவரும் பாவம் செய்தோம். தேவன் நமக்காக விரும்பியதை நாம் செய்யவில்லை. எனவே அவரது நோக்கங்களில் ஒன்று, அவரது குறிக்கோள்களில் ஒன்று மன்னிப்பு. நாம் அனைவரும் அவருக்கு எதிராக பாவம் செய்தோம். நாம் ஏதோ ஒன்றை செய்தோம். பாவத்தை நாம் ஏதோ ஒரு வகையில் சமாளிக்க வேண்டும். நாம் அதை புறக்கணித்து விலை கொடுக்கலாம் அல்லது மன்னிக்கப்படலாம். 3 நோக்கங்கள்: மனித குலத்தின் பாவம், இரண்டாவதாக தேவனின் அன்பு. நீங்கள் இங்கே ஒரு வசனத்திற்கு திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், குறிப்பாக ரோமர் 5வது அதிகாரம். தேவன் நம் பாவத்தை மனதில் வைத்திருந்தார், ஆனால் அவர் நம் மீது உள்ள அவரது அற்புதமான அன்பையும் மனதில் வைத்திருந்தார். ரோமரின் இந்த 5வது அதிகாரத்தில் இங்கே நிறைய அற்புதமான வசனங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் விரும்பினால் வசனம் 8ற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பவுல் அதை சொல்லும்போது, அதை மிக அழகாக சொல்லும்போது,
நீங்கள் திரும்புவீர்கள். ஆனால் கவனியுங்கள், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எனவே அவரை தூண்டியது எது? அவரை தூண்டியது நம்மீது அவர் கொண்டிருந்த அன்பு. அவருடைய அன்பு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. 3 நோக்கங்கள். முதலில் நமது பாவம், நாம் தொலைந்து போனோம். இரண்டாவதாக அவருடைய அன்பு அவரை ஏதாவது செய்ய தூண்டியது. அவரை தூண்டிய 3வது விஷயம் அவருடைய நீதி. இப்பொழுது கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இங்கே சுவிசேஷத்தின் இதயம் இருக்கிறது. தேவன் சொன்னார், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் ஒவ்வொரு நபரும் நியாய தீர்ப்புக்கு ஆளாகிறார்கள், மேலும் நியாய தீர்ப்புக்கு முன் நிற்பார்கள். அப்படியானால் அன்பான தேவன் எப்படி பாவம் நிறைந்த உலகத்தை காப்பாற்றுகிறார்? நான் 3 காரணங்களை சொன்னேன். நமது பாவம், நம் மீதான அவருடைய அன்பு மற்றும் அவரது நீதி. நான் இப்பொழுது விளக்க விரும்புகிறேன். அப்படியானால் அவரது மரணம் பற்றி என்ன? அவருடைய மரணம் இந்த எபிரேய சிலுவையில் இறப்பது மட்டுமல்ல, அவர் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டதால். உலகம் தோற்றுவிப்பதற்கு முன்பே தேவன் முழு விஷயத்தையும் திட்டமிட்டார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். எனவே அதன் செயல்பாட்டில் ஆண்டவர் தனது நீதியின் பிரச்சனையை கையாளுகிறார். எனவே இயேசுவின் மரணம் ஒரு சாதாரண மரணம் அல்ல, இது ஒரு பிராயச்சித்த மரணம், அதாவது அது ஒரு பரிமாற்றம். எனவே பிராயச்சித்த மரணத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது நாம் இங்கே எதையாவது பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் உதாரணமாக யோவான் 3:16 ஒரு கணம் நாம் பார்ப்போம். வேதாகமம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு நிமிடம் இருங்கள். தேவன் ஒரு நீதியுள்ள தேவன். அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி மற்றும் அவர் கூறினார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்படியானால் நாம் எப்படி? அதனால் தேவனால் சொல்ல முடியவில்லை, சரி நாம் அதை மறக்கப் போகிறோம். இல்லை, அவர் ஒரு நீதியான கடவுள். எனவே நியாயமாக இருப்பதற்கும் அவர் வாக்குத்தத்தத்திற்கு உண்மையாக இருப்பதற்கும் உலகத்தின் அஸ்திவாரத்திற்கு முன் அவருடைய முன்னறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கும் தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்றியதை எவ்வாறு நியாயப்படுத்தினார்? உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் காளைகள், ஆடுகள், ஆட்டுக்குட்டி, செம்மறியாடு மற்றும் புறாக்கள் மற்றும் அனைவரின் இரத்தமும் சிந்தப்பட்டதை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள். மேலும் இவை அனைத்தும் ஏதோ ஒன்றின் அடையாளமாக இருந்தன. அது இருந்தது, அது ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. இவை இறுதியில் ஒரு முறை மற்றும் அனைவருக்கும் என்ன நடக்கும் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அதுதான் அவரது குமாரனின் மரணம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் அந்த நேரத்தில் அனைத்தையும் புரிந்து கொள்ளவில்லை, சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவே என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் தனக்குத்தானே உண்மையாக இருந்தார். அவர் உங்கள் பாவத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கும் விலைக்கிரயம் செலுத்த தயாராகி கொண்டிருந்தார். மாம்சத்தில் தேவனாகிய இயேசு நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்து நம்முடைய பாவக் கடனை முழுவதுமாக தன்னுடைய ஜீவனோடு அவர் செலுத்தினார். நாம் அனைவரும் அவருக்கு எதிராக பாவம் செய்ததால் வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. பாவமில்லாமல் வாழ்ந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றால் அவர் மாம்சத்தில் தேவன். அவர் ஒரு பிராயச்சித்த மரணத்தை மரணமடைய செய்வதற்கான முதன்மை நோக்கத்திற்காக வந்தார். மரணம் மட்டுமல்ல, ஒரு பரிகார மரணம். ஒரு மரணம் உங்களுடைய பாவங்களுக்கும் என் பாவங்களுக்கும் தேவனின் விலைக்கிரயமாக இயேசு வந்தார். காளை, செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள் போன்ற அனைத்து காரியங்களையும் நிறைவேற்ற அவர் இறந்தார். இவை அனைத்தும் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான முன்னறிவிப்பு மட்டுமே. ஆகவே இயேசு சிலுவையில் ஏறியபோது உங்கள் பாவங்களுக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் ஈடாக சிலுவையில் மரித்தார். எனவே நாம் சிலுவையை பற்றி பேசும்போது நடந்த ஒரு பரிவர்த்தனையை பற்றி பேசுகிறோம். நமது பரலோக தகப்பன் தம்முடைய குமாரனை அந்த 33 வருடங்கள் வாழ்வதற்காக அனுப்பவில்லை, மாறாக மரணமடைவதற்காகவே அவரை அனுப்பினார். அவர் ஒரு தெய்வமாக இருக்க வேண்டும், அவர் தேவ குமாரனாக இருக்க வேண்டும், அவர் திருத்துவத்தின் ஒரு நபராக இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற அனைவரும் அவருக்கு எதிராக பாவம் செய்ததால் நம் பாவங்களுக்காக வேறு யாரும் இறக்க முடியாது. எனவே சிலுவை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் சுருக்கம், இதயம், மையமாகும்.
இது நாம் பாடுவதும் படிப்பதும் சிந்திப்பதும் மட்டுமல்ல. சிலுவையை பற்றிய இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இல்லை, சிலுவை கிறிஸ்து வாழ்வின் இதயமாக இருக்கிறது. சிலுவையைத் தவிர நீங்கள் வேறு எதாலும் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். நம்முடைய பாவங்களை எது கழுவுகிறது? ஒன்றுமில்லை. வேறு என்ன? இயேசுவின் இரத்தம். அதாவது கேளுங்கள், கிறிஸ்துவின் அன்பு. எனவே சிலுவை பற்றி சிந்திக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்பும்போது நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமர் அதிகாரம் 3 ஒரு கணம் செல்வோம். மேலும் இந்த குறிப்பிட்ட வசனத்தை பற்றி நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் வேதம் ரோமர் 3:25 வசனத்தில் கூறுகிறது. 23 வசனத்தில் நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒன்றை கூறுகிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். சிலுவை என்பது பாவத்திற்கான விலைக்கிரயம். மேலும் சிலுவையானது இயேசுவை பற்றியது. அவருடைய வாழ்க்கை முற்றிலும் பாவமற்றதாகவும் சரியானதாகவும் இருந்தது. எனவே அவரது வாழ்க்கையையும் என்ன நடக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வரும்போது அவர் மரிக்க வந்தார். தேவனின் மனதில் 3 விஷயங்கள் இருந்தன: நம்முடைய பாவம், அவருடைய அன்பு, பின்னர் அவருடைய நீதி. அவரது ஒரே குமாரன் இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலம் அவரது நீதி நிலைநாட்டப்பட்டது. இப்போது எபிரேயர் அதிகாரம் 9 பற்றி ஒரு கணம் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் இந்த வசனங்களை கவனித்து பார்த்தால் 24 வசனத்தில் தொடங்கி அவர் சொல்வதை கேளுங்கள். கிறிஸ்து கைகளால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கவில்லை. ஆலயத்தில் இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தைப் போல உண்மையின் ஒரு நகல். ஆனால் கவனியுங்கள், பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்போது அவர் கூறுகிறார், அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை, ஒரே ஒரு முறை மட்டும். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அதே விஷயம் அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். எனவே கவனியுங்கள், இது ஏதோ ஈஸ்டர் கொண்டாட்டத்தை பற்றியது அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் மனிதனாக வந்த தேவனின் மரணத்தை பற்றியது. இது உங்கள் பாவத்திற்கும் எனது பாவத்திற்கும் செலுத்துவது பற்றியது. இது எல்லாம் தேவன் என்று சொல்வதன் மூலம்தான். இதோ தண்டனை, அது மரணம். மேலும் தேவன் தனது அன்பின் நிமித்தமாக கூறுகிறார், அந்த தண்டனையை நான் என் மகனின் மூலமாக செலுத்துவேன். எனவே நமக்கு சிலுவை உள்ளது. அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். இப்போது இதை பற்றி ஒரு கணம் சிந்தியுங்கள். இது என்றென்றும் மக்களை நிலைநிறுத்துகிறது. சரி, நான் அவ்வளவு மோசமானவன் அல்ல. எனக்கு தெரிந்த பல கிறிஸ்தவர்களைப் போலவே நானும் நல்லவன் என்று நினைக்கிறேன். நான் பரலோகத்திற்கு போவேன் என்று நினைக்கிறேன். எனவே அவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள். எந்த அடிப்படையில்? உன் நற்கிரியைகளின் மீது நீங்கள் எப்பொழுதாவது பாவம் செய்திருக்கிறீர்களா? ஆமாம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? தேவன் அதை புரிந்து கொள்கிறார். ஆம், அவர் செய்கிறார். தேவன் உங்கள் பாவத்தை அலட்சியப்படுத்துவதில்லை. உங்கள் பாவங்களுக்காக மரிக்க விரும்பி அவர் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மரணத்தின் மூலம் அதை நிறைவேற்றினார். இதனால் நீங்கள் உங்கள் பாவத்தில் இறக்க வேண்டியதில்லை. எல்லா நித்தியத்திற்கும் அவரிடமிருந்து பிரிக்கப்படுவீர்கள். எனவே யோசித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை கவனித்துக் கொள்ள பிதாவாகிய இயேசுவுக்கு செலவானது. அதனால் யாராவது உங்களுக்கு தெரியுமா நான் மோசமானவன் இல்லை என்று சொன்னால், ஆம், நீங்கள் தான், நீ பொல்லாதவன். தேவனுக்கு என்ன விலை கொடுத்தாலும் அவருடைய பரிபூரண அற்புதமான அழகான குமாரனின் மரணம் பொல்லாதது. இது தீயது, அது பாவம். அவர் சொன்னார், பாவம் செய்யும் ஆன்மா சாகவே சாகும். பாவத்தை பற்றிய தேவனின் கருத்து அதுதான். நாம் அதை ஒரு விதமாக பார்க்கிறோம், அதை நியாயப்படுத்துகிறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. இது மிகவும் மோசமானது, அது மிகவும் பொல்லாதது, அது மிகவும் பயங்கரமானது. மக்கள் தங்கள் பாவங்களில் இறந்து தேவனிடமிருந்து என்றென்றும் பிரிக்கப்படுவது என்பது மிகவும் கொடூரமானது. கர்த்தராகிய இயேசுவை அனுப்பியது அவருடைய அன்பே. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இன்னொரு விஷயம் இருக்கிறது.
இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஒரு நிகழ்வாகும். அது ஒருபோதும் நகலெடுக்க முடியாதது மற்றும் மீண்டும் செய்யப்பட வேண்டிய அவசியமில்லை. இது ஒருமுறை நடந்த விஷயம். ஏனென்றால் இயேசு வந்தார், அவர் இறந்தார், அவர் தந்தையிடம் ஏறினார். நீங்கள் அதை மீண்டும் ஒருபோதும் நகலெடுக்க முடியாது. ஒருபோதும் முடியாது. வரலாற்றில் ஒரு கணம், அனைத்து படைப்புகளின் வாழ்க்கையில் ஒரு கணம். இங்கே தேவன் மாம்சத்தில் அவரது மகன் இயேசு மனித குலத்தின் பாவங்களுக்காக இறக்கிறார். அது மட்டுமல்ல, அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதில்லை. இதை பற்றி யோசித்து பாருங்கள். இந்த உலகம் எவ்வளவு பழமையானது என்று தெரியாது, அதாவது தேவனுக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு பழமையானது என்பதற்கான அனைத்து வகையான மதிப்பீடுகளும் இருக்கின்றன. இதனை கவனியுங்கள். ஒரு முறை, ஒரு நாள், ஒரு மலையில், ஒரே சிலுவையில் இயேசு மனித மாம்சத்தில் இறந்தார். ஆதாம் முதல் இயேசு மீண்டும் வரும் வரை மனித குலத்தின் அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரம் செய்தார். அவர் நம் பாவக்கடனை அடைத்தார். திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அது இயேசுவினுடைய மரணத்தின் வல்லமை. எல்லா மனிதர்களின் பாவங்களையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இயேசுவாக இருக்கும் தேவன்தான் பாவக்கடனை செலுத்த இறக்கிறார் என்று கருதினார். உங்களுடைய மற்றும் என்னுடைய பாவங்கள். மேலும் அவர் விலைக்கிரையும் செலுத்தினார், அனைத்திற்கும் செலுத்தினார். பின்னர் கடைசியாக ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அனைத்தையும் உள்ளடக்கியது. அனைத்தையுமே. அதற்கு இணையாக எதுவும் இல்லை, அதனுடன் ஒப்பிட எதுவும் இல்லை. எனவே அவர் மரிக்கும்போது அது கடந்த, நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தில் இருந்த அனைவரையும் பாதித்தது. நீங்களும் நானும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் பிரசன்னத்தில் வாழ்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் வாழ்க்கை புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருந்தால் நமது எதிர்காலம் நன்றாக அமைக்கப்படும். நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக நம்பியிருந்தால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சிலுவை என்பது உங்களுடைய கையில் கழுத்தில் மட்டும் அணிவது அல்ல. இது மனித வரலாற்றில் மிக மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. எதுவுமே அதற்கு ஈடாகாது. அவர் செய்ததை எதுவும் செய்ய முடியாது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். உங்கள் பாவக்கடனை முழுவதுமாக செலுத்தும் அளவிற்கு தேவகுமாரன் சிலுவைக்கு சென்று உங்களை நேசிப்பதை பற்றியது. பாவக்கடனை முழுவதுமாக செலுத்தினார். அது உண்மையாக இருப்பதால் நீங்கள் எப்பொழுதாவது அவரை உங்கள் இரட்சகராக நம்பியிருக்கிறீர்களா? சிலுவைக்கு சென்று உங்கள் பாவத்திற்காக மரித்து உங்கள் பாவக்கடனை முழுவதுமாக அவர் மீது சுமந்த இயேசு கிறிஸ்துவை தேவனின் ஒரே பேரான குமாரனாக நீங்கள் எப்பொழுதாவது ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எப்பொழுதாவது அவரை உங்கள் இரட்சகராகவும் குருவாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாவ மன்னிப்புக்காக நீங்கள் அவரை நம்பினீர்களா? நீங்கள் வேறு எதை செய்தாலும் அது போதாது. கவனியுங்கள், அதை மீண்டும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அது போதுமானதாக இருந்தது. மனித சரீரத்தில் ஒரு முறை உங்கள் பாவத்திற்காக இயேசு மரித்தார். நீங்கள் அவரை உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த தேவனுக்கு முன்பாக உங்கள் எல்லா பாவங்களின் குற்றத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். மேலும் நீங்கள் நித்தியத்திற்கும் அவரிடமிருந்து பிரிக்கப்படுவீர்கள். இது இயேசு என்ற வழி அல்லாமல் வேறு வழி இல்லை. இயேசு ஒரு வழி அல்ல, இயேசுவே ஒரே வழி. ஏனென்றால் அவர் ஒருவரே உங்கள் பாவத்திற்கு விலைக்கரையும் செலுத்தினார். மேலும் அந்த கட்டணம் பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் மறுமை பற்றியது, தேவனின் அறிவிப்பு. அது முழுமையாக செலுத்தப்பட்டது. இதோ ஆதாரம் உயிர்த்தெழுதலில் இருக்கிறது.
எனவே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எவ்வளவு பாக்கியவான்கள்! நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்! ஆனால் இது உலகம் முழுவதிலும் நாம் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இயேசுவின் சீஷர்களாக ஆனதால் அதுவே நம்முடைய வேலை. பிதாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். உமது நற்குணத்திற்காகவும் எங்கள் மீதான அன்பிற்காகவும் உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களால் அதை முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது. சிலுவையில் நீர் செய்ததை எங்கள் மனதால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு எங்கள் இரட்சகராக இல்லாத வாழ்க்கையை நாங்கள் எதிர்கொள்ள விரும்ப மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளீர்கள். பிதாவே, இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கும் ஒருவருக்காக, பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த எளிய பிரார்த்தனையை செய்ய அவர்கள் இப்பொழுது புத்திசாலிகளாக இருப்பார்கள். பிதாவே, நான் உமக்கு எதிராக மீண்டும் 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 பாவம் செய்தேன். நான் உம்மிடம் வருகிறேன். நான் எதற்கும் தகுதியானவன் என்பதால் அல்ல, நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ளவே வருகிறேன். இயேசு சிலுவையில் விலைக்கிரயம் செலுத்தினார் என்று நம்பி என்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு நான் உம்மிடம் கேட்கிறேன். இயேசுவின் பெயரால் இப்பொழுது என்னை காப்பாற்றும்படி உம்மிடம் கேட்கிறேன். ஆமேன். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் எங்களை தொடர்பு கொள்ள inchurch.org இணையதளத்தை அணுகிடுங்கள். ஆன்மீக தொடுதல் உலகமெங்குமுள்ள மக்கள் இயேசுவுடனான உறவில் மேம்படவும் உள்ளூர் சபை பலப்படவும் வழிநடத்துகிறது. ஆன்மீக தொடுதல் ஊழியங்களின் உன்னத படைப்பு. இந்நிகழ்ச்சி தேவ கிருபையினாலும் உங்கள் உருக்கமான ஜெபத்தினாலும் கொடையினாலும் சாத்தியமானது.